இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இஸ்ரோ தரப்பில் 2 முக்கியமான அறிவிப்புகள் என்று வெளியிடப்பட்டுள்ளன. ஒன்று ஸ்பேடெக்ஸ் என்று அழைக்கக்கூடிய அந்த ஸ்பேடெக்ஸ் ஏ, ஸ்பேடெக்ஸ் பி என்று 2 செயற்கைக்கோள்களை வெவ்வேறு சுற்றுப்பாதையில் சுற்ற வைத்து அவற்றை இணைக்கும் பணி நாளை காலை 9 மணிக்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அது வரும் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த PSLV C60 ராக்கெட் ஏவும் பணியும் ஒத்திவைக்கப்பட்டு அதன் பின்னர் கடந்த மாதம் அது இரவு 10 மணி வாக்கில் அந்த விண்வெளியில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. அதை தொடர்ந்து விண்வெளியில் அந்த டோக்கிங் ஆய்வு என்று கூறக்கூடிய அந்த இணைப்பு ஆய்வை முதன்முறையாக செய்வதற்கு இந்த 2 செயற்கைக்கோள்களை வெவ்வேறு சுற்றுவட்ட பாதையில் விண்வெளியில் சுற்ற வைத்து பின்னர் ஒரே சுற்றுப்பாதையில் அவற்றை இணைக்கும் டோக்கிங் முயற்சி நாளை காலை 9 மணிக்கு பதிலாக 9ஆம் தேதி நடைபெறும் என்று இஸ்ரோ அறிவித்திருக்கிறது. இது இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் மிக முக்கியமான ஒரு சோதனை முயற்சியாக இருக்கும். விண்வெளியில் 2 செயற்கைக்கோள்களை இணைய வைக்கும் அந்த புதிய முயற்சி வெற்றிகரமாக அமைவதற்கான முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்படுவதில் சில பிரச்சனைகள் இருப்பதால் அதை 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. ஒன்று. மற்றொன்று, இரண்டாவது, விண்வெளியில் விவசாயம் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த போயம் என்ற திட்டத்தின் மூலமாக காராமணி இலைகளை அந்த விதை துளிர்த்த செய்தியை பெருமையுடன் விண்வெளி நிறுவனம் கடந்த வாரம் அறிவித்திருந்தது. இன்று அந்த இலைகள் துளிர்த்திருக்கின்றன. விரைவில் அந்த தட்டைப்பயிறு இலை துளிர்க்கும் என்றும் ஒரு 8 தட்டைப்பயிறு விதைகளை அந்த மாடியூல் என்று அழைக்கக்கூடிய அந்த விண்வெளியில் அந்த PSLV C60 செயற்கைக்கோளிலேயே வைத்து அனுப்பியிருந்தார்கள். அந்த மாடியூலில் உள்ள 4 விதைகள் ஏற்கனவே விதைகள் துளிர்த்திருந்தன. துளிர்த்த விதைகளில் இலைகள் முளைக்கும் விரைவில் என்று இஸ்ரோ அறிவித்திருந்தது. அதன்படி இன்று அந்த இலைகள் துளிர்க்க ஆரம்பித்திருக்கிறது. இதனால் விண்வெளியில் தாவரங்களை, அதாவது ஒரு தாவர உயிரை வளர்க்கும் முதல்கட்ட முயற்சி வெற்றியடைந்திருக்கிறது. இது விண்வெளியில் விவசாயத்தை மேற்கொள்வதற்கான வருங்கால எதிர்கால ஆய்வில் மிக முக்கிய பங்களிப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இஸ்ரோ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோவின் 2 முக்கியமான மைல்கல் சாதனைகள் நிகழ்த்துவதற்கான காலங்கள் குறிக்கப்பட்டு அதில் ஒன்று ஒத்திவைப்பு, இன்னொன்று அந்த விதைகள் முளைப்பதற்கான கால சூழ்நிலை விண்வெளியிலும் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த தட்டைப்பயிறு விதையின் இலைகள் துளிர்த்திருக்கின்றன. இதுவும் ஒரு முக்கியமான வெற்றியாக கருதப்படுகிறது. இதே போல அந்த டோக்கிங் சேஸ்டர் என்று அழைக்கக்கூடிய அந்த டோக்கிங் சோதனை இணைப்பு சோதனையும் வெற்றிகரமாக அமைந்துவிட்டால் இந்த 2025ஆவது ஆண்டில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் மிக முக்கியமான 2 சோதனைகள் வெற்றி பெற்றதாக வரலாற்றின் பக்கங்களில் இடம்பெறும். பிரவீன்.